என்ன முத்தி இதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். இப்படி திடுதிப்புன்னு பாக்கு வைக்கல மாத்தணும்னு என்ன அர்த்தம்? இத பாருக்கா, வீணா விரோதத்தை வளர்த்துக்காத. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வை. என்னது? யோ, எவையா அவனுக்கு கழுத்து நீட்ட காத்துட்டு இருக்கா? மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு. இத பாரு, நாளைக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ அனாவசியமா வார்த்தையை விட்டுறாத. சட்ட போயா. அம்மா, முதல்ல இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பு. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே தம்பி படியேறி வந்து பொண்ணு கேக்குதே. பொண்ணுக்கு இஷ்டம் இல்லன்னா நான் எப்படிமா முடிவு எடுக்கிறது? வாங்க தம்பி. அக்கா, இதுல எந்த வித மாற்றமும் இருக்க கூடாது. மரியாதையா வெத்தலை பாக்க மாத்திக்க போறீங்களா இல்லையா? நல்ல மாத்துவோமே வெத்தலை பாக்க. பாரு வள்ளி, மந்திரத்துல மாங்கா வருது. என்னங்க இது கலாட்டா? முறப்பையன் பாக்கு வெத்தல மாத்த வந்தான், அதான் தட்டு பறக்குது. என்ன பாத்திரம் பறக்குது? வாடகை பாக்கியா? வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாரா? பாயா வா, நல்ல நேரத்துல வந்த. மாமா இங்க வா. இத பாரியா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இவரோட தான் நடக்கும். ஆமாங்க. டேய் வள்ளி, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செய்றியா? இல்ல, நடக்க போறதுதான் சொன்னேன். முறப்பையன் நான் இருக்கும்போது இவனா? இவன் எந்த நாய் பிடிக்கிற ஜாதியோ? என்ன பத்தி சொல்றது பதில் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. டேய், எங்க இருந்தோ பொழைக்க வந்த அனாத பையன். இவனை ஊரை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிறேன் பார். யாரு நீ? இவரை விரட்ட போறியா? அவரை வச்சு நான் உன்னை ஓட ஓட விரட்ட பாக்குறியா? என்கிட்டயே சவாலா? சவால் தாயா. சம்பந்தப்பட்ட பார்ட்டியே நானு. என்ன விட்டு நீங்களா சவால் விட்டுக்கிறீங்க? நீ கம்பெனிரு. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். என்னை விட இவன் திறமசாலினா ஊரறிய என்ன இவன் கம்பு சண்டையில ஜெயிக்கட்டும், தாராளமா உன் கழுத்தில் தாலி கட்டட்டும். அப்படி அவன் தோத்துட்டான், மறுபடியும் போய் சண்டை கத்துட்டு வந்து உங்க கூட நான் ஃபைட் பண்ணுவேன். இல்ல, நீ சண்டையில கலந்துக்கற, ஜெயிக்கற. எப்ப சண்டை வச்சுக்கலாம்? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ கம்பெனிரியா? சொல்லு, எப்ப வச்சுக்கலாம்? அமாவாசை அன்னைக்கு. அமாவாசையா? இருட்டுல எங்கயாவது படாதட்டுல பட்ட போதுப்பா. நீ கம்பெனிரு, நான் பாத்துக்கிறேன். எங்க அடிபட்டுச்சுன்னா நீ ஏற்பாடு பண்ணியா? உன்னை நான் மண்ணு கவ வைக்கல, என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன் பாரு. என் மாமா அடிய பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நெத்தி அடி தெரியுமா? என்ன மச்சான், எங்க காணோம்? யோ, பங்கட பூட்டி இருக்கு, பாபு எங்க? அதா பார், பொட்டல கணக்கா போத்தின்னு படுத்துனுக்குறானே, அவன் தான். போ. அவரா? யோ யோ, எந்திரியா. அட எந்திரியானே, இப்படி போத்திட்டு படுத்தா என்ன அர்த்தம்? குளிர் ஜோரம். யோ, என் மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன், இப்படி கம்மன் வந்துட்டா என்ன அர்த்தம்? என்ன விளையாடுறியா? யார கேட்டு நீ சவால் விட்ட? எப்படி கல்யாணம் ஆகாம விதவை வருது ஆசையா? யோ, ஆம்பளை எந்திரிட்டு பயப்படுறிய, வெக்கமால உனக்கு? போட்டி நான் ஆம்பளையா இல்லையாங்கிறதுக்காக இருந்தா நான் தைரியமா நிப்பேன், ஜெயிச்சிருவேன். இது வேற விவகாரம். கம்பு ஃபைட் டூ மச் டிஃபிகல்ட்டியா? இத பாரியா, இந்த வள்ளி சவால் விட்டா விட்டதுதான். அப்ப நீ கம்பெடுத்து போய் சண்டை போடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ என் மாமனோட சண்டை போடுற. ஹாஸ்பிடல்ல சேர்க்கறதா முடிவு பண்ணிட்டியா? எப்படியோ நாளைக்கு ஃபைட் உண்டு. போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே, உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே. போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே, உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே. வள்ளிக்கு ஒரு மாலை போட ஒரு வேளை, வள்ளிக்கு ஒரு மாலை போட ஒரு வேளை. ஊருக்குள்ள நீங்க மட்டும் வீரமுள்ள கால. போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே, உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே. வள்ளிக்கு ஒரு மாலை போட ஒரு வேளை, ஊருக்குள்ள நீங்க மட்டும் வீரமுள்ள கால. சிக்கிரு 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 மரியாடு ஒண்ணு சுத்துது, சிக்கிரு 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 மரியாடு ஒண்ணு சுத்துது. டக்கரு 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 டக்கருதா, போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே. என்ன சாப்பிடுற? பயத்துல பபிள் கம் சாப்பிடுறேன். போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே, உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே. யோ, போய் மோதியா? உயிர் பிரச்சனை. மோதியா? ஐயோ, யோ, புடி. என்ன பபிள் கம்ல ஒட்டிக்கிச்சு? சிஷ்ய பிள்ளைங்களா, அண்ணனுக்கு முதல்ல கொஞ்சம் சாம்பிள் காட்டுங்க, அப்பால நான் மோதுறேன். ஏண்டா பன்னு போட வைக்கிறப்பல சிஷ்ய பிள்ளைகளே இப்படி நம்மள நீ சமாளிப்பியா? கத்தி சண்டைனா ஓகே, இது கம்பு சண்டையாச்சே. யோ, நான் இருக்கேன், நீ தைரியமா கம்ப சுத்து. என்ன கம்பு தன்னால சுத்துது? பபிள் கம் வேலை செய்தா?
என்னடா இவன் கத்திரி வெட்டு சுருள் வெட்டெல்லாம் காமிக்கிறான்? ஆமாண்ணே பயங்கரமா சுத்துறான். நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுங்கடா. ஐயோ யோ யோ எந்திரியா எந்திரியானா நீ ஜெயிச்சிட்டயா? வாங்கடா பாபுக்கே, வாங்கடா பாபுக்கே. இப்ப எதுக்கு ஜெய போடுறாங்க? யோ நீ கம்பு சண்டையில ஜெயிச்சிட்டியா? சரியா பாத்தீங்களா? அந்த ஆள் கம்ப போட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஐயோ ஏன் என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரியசாலியா இருப்பேன்னு பார்த்தா பைனாவலியா இருக்கிற? என்னங்க இது விளையாட்டு? அபசகன மாதிரி பால் கொட்டிடுச்சு. சகுனமா? என்ன கிழவி மாதிரி சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா என்ன எல்லாத்தையும் இழுத்து போச்சுன்னு வந்திருக்க? ஓ உள்ள ரவிக்க போடலையோ? சீ அம்மா தான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ அடக்கமா இருக்கணும்னு. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் கதவுக்கு வெளியில தான் செய்யணும். இங்க உள்ள வந்துட்டு ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும். மாட்டேன். இந்த பார் பெட்ஷீட் மாதிரி இருக்குது இந்த புடவை எடுத்துரு. ஆ இது எங்க பாட்டி காலத்து புடவை. இதத்தான் கட்டிக்கணுமா? அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்டேன். பாட்டி காலத்துதா? ரொம்ப நாள் பீரோ இருந்தது இல்ல? ஐயோ தேல் எங்க தேல்ங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எங்க தேல் எங்கயா? ஐயோ ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்படி சமாச்சாரமா பார்க்கணும் தானே தேல் நெறியில் விட்டது. யோ என்னங்க என்னங்க மாப்பிள்ள உள்ள தேலு தேலுன்னு சத்தம் கேட்டுச்சு அதான். தேலே தேலே இல்லைங்க, பொண்டாட்டிய தேனே தேனேன்னு கூப்பிட்டு. அப்படிங்களா? அப்படிதாங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க மறுபடியும் தேலே வந்தாலும் நீங்க உள்ள வந்துடாதீங்க, அது ரொம்ப தப்பு. ஐயோ என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏவாக எனக்கு இல்ல தெரியும். இதுக்காக நான் என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னையா? ஐயோ யாராவ நேரம் காலம் தெரியாம கவு தட்டுறது? யோ அது பக்கத்து வீட்லயா? அங்கேயும் இது நடக்குதா? நடக்கட்டும். ஏய் இதே மூட்ல ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க, உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? கோபப்படவே மாட்டேன். அப்படியா? உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம்? நம்ம வேற கற்பனை பண்ணுவோம். முதலிரவு முடிஞ்ச மூஞ்சே மாறுன்னு சொன்னாங்க. அதே மூஞ்சி அதே மொழி. யோ இந்த கம்பங்கூழ குடிச்சிட்டு கால காலத்துல கடையை திறந்து தொழில கவனி. ஒண்ணு சொல்லட்டுமா வள்ளி, நான் மனுஷனா பிறந்த பயணிய இன்னைக்குதான் அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னையா சொல்ற? ஆமா வள்ளி, உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை தொட்ட பிறகுதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்ஸ். சீ என்னையா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் கிங்ஸ்னு என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்க? தேங்க்ஸ்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? யோ கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் பேசுவாங்களாம். ஏய் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி கேக்குற பத்தியா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா எனக்காக நீ இருக்குன்னு ஒண்ணு மனசுக்கு ரொம்ப குஷியா இருக்கு. சரி சரி கடைக்கு நேரமாச்சு கிளம்பு. குஷியா இருக்கேன்றேன், உடனே கடைக்கு போக சொல்றியே? யோ என்ன? ஏய் நீ கடைக்கு லீவ் விட்டலாமா? போறியா இல்லையா? நீ போ, வெளியில பனியா இருக்கு, இந்த குல்லாவை மாட்டிக்கிட்டு கிளம்பு. தாலி கட்டின கையோட புருஷங்காரனுக்கு குல்லா போறதே பொண்டாட்டிங்க வேலையா போச்சு. எங்கேயா உன் சம்சாரத்தை காணா? ஏன் கேக்குறீங்க? கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு தான். காணாம எங்கேன்னு கேட்டேன். தகராறுல அவன் அம்மா விட்டு ஓடிட்டா. எல்லாரும் வீட்லயுமே அப்படித்தானா? வீட்டுக்கு வீடு பல்படி, இதாச்சு இது வீட்டுக்கு வீடு வாசல் படி. தினேகிதா, தோடா இந்த ஆலமர தடியில ஜோசியம் இருக்கான்ல, அவன் கிட்ட கேட்டேன். இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வான்னா. நான் போறேன், நீ வரியா? என் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திருந்தவே மாட்டா. நீ மட்டும் போயிட்டு வா. இந்தா 40 ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா. வட உன் காசுல வாங்கிட்டு வா. நண்பனுக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். கோயிந்தா கோயிந்தா. யோ அடிவாரத்துல இருந்து கத்திட்டு போயா, இங்க இருந்து கத்திட்டு போனா தொண்டை போயிடும். ஆமா போயிட்டு வா. செலவு நோட்டு. கோயிந்தா கோ, அது அவன் சொல்லணுமோ? சார் காயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கூல் பண்ணும். கூல் பண்ணு போ.
ஏன்பா இப்படி என் மானத்தை போட்டு வாங்குற? என் முதலாளி பாபு இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்க மாட்டான். உன்னை போய் என் முதலாளி ஆக்கணும் பாரு. அத போட்டு மிதிடா கண்ணா. உங்க புண்ணாக்கு முதலாளிக்கு என்னன்னா பழக்கங்கிறது முதல்ல நமக்கு கத்து கொடுத்துருமா, இல்லன்னா நமக்கு பட்டா பாஜா இருக்குது. என்னையா இவ்வளவு சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துட்ட? ஆமா, அத சாதுறதும் ஒண்ணுதான், திறக்கிறதும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கடை. ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கூட சொல்ல எங்க அக்கா ஒண்ணு உதவி எல்லாம் பண்ணிச்சுன்னு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, போயிட்டு போய் பார்த்து வந்துடுறேன். நான் ஒண்ணு அவங்கள பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீ என் கழுத்துல கட்டினியே இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கிறிய. அதுவும் நியாயமா தான் படுது. சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நாள்ல காயம்? அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல 4 நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க. மறுவீடா? இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு தாங்க. சரி, அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன், லெட்டர் எழுதிடுறேன். அசப்புல எங்க முதலாளி பாபு மாதிரி இருக்கப்பா. அந்த பாபு எப்படி பார்த்தெல்லாம் சமாளிச்சான்? தூக்கு போடுற மாதிரி ஒரு டையு, அண்ட்ராய்டு போடாம ஒரு பேண்ட், படா கஷ்டமா. ஸ்டைல நடப்பா. எங்க ஸ்டைலா நடக்குது? நம்ம சைட் ஷூவா இது? ஏதோ கல்யாண வீட்டுல திருடின மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டைல வேறமா. 4 தடவை நடந்தா சரியா போயிடுது. இன்னும் ஒரு தடவை நந்தன் வச்சுக்க, அப்புறம் நம்மள எல்லாரும் 1.5 காலம் தான் சொல்லுவாங்க. இதுல ரொம்ப பேஜா இருப்பான். கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க முதலாளி பாபு மாதிரி நடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரோம். ஆமா, என்னது பொருளாது 1 லட்சம் ரூபாய்? 1,000 ரூபாய் கூத்து ராஜஸ்தான் லாட்டரி வாங்கினா அவன் குத்துட்டு போறான். யோ, எத்தனை நாளைக்கு அந்த கூத்து? ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்க. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. என்னயா தாமா, நீங்களும் கேட்டுங்க. என்ன வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா. இந்த பாரு, உங்களெல்லாம் நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானு. இது பாருங்க, முதல்ல இவன் பாஷையை மாத்துங்க. ஏய், என்னாடி அவன் வேண்ட? நம்ம ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன சோடா பாட்டில்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய. டெல்லி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி. யாரு இதா? யோ, அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா? கொலகாரன் ஆயிருவேன். எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா. அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு. அது யாரு அவரு? அதாவது இப்ப நீ. ஓ, நான் தான் பாபு. இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான். ஓ, இது உங்க கதை? ஆமா. இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம். இது நாடகம். எப்படி? லைட் போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க. ஆமா, நான் இங்க பாபுவா நடிச்சு இருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட்லயே அவனை கொன்னுடுவோம். ஐயா, ஏர்போர்ட்லயே தப்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம். நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆள்மார இடத்துல என்ன வெட்டு போறீங்க? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. உனக்கு என்ன போச்சு? உயிர் என்னது இல்ல? யோ, எனக்கு என்ன பயமா இருக்குது. இதோட கழட்டி விட்டுருங்க, துணி ஒண்ணா அவுத்துங்க. என்ன நம்பு டில்லி. டில்லியா? குழப்பற பத்தியா? யோ, இப்ப நான் பாபுயா? ரைட். ரொம்ப உஷாரா இருக்கிறேன். பாபு பாபு. உயிர் என்னதாச்சு? என்னது? ஓட்டைய காணா, ஆனா காத்து போகுது. பஞ்சரு ஆயா பங்கு, என்ன விஷயம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டலாம்னு நினைக்கிறேன். கொட்டு. உண்மையிலேயே நான் ஒரு கோடீஸ்வரம் வீட்டு புள்ள. கோடீஸ்வரனா? யார்கிட்ட பீல வர்ற? உங்க அப்பா பேரு கோடீஸ்வரனா? அது இல்லையா, உண்மையிலேயே நான் 46 கம்பெனிக்கு ஓனர். நீ 46 கம்பெனிக்கு ஓனரா? ஆள பாரு. யோ, இந்த வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இப்படிலாம் நடிச்சேன். அந்த முருகன் தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிச்சாரு. நீயுமா நடிக்கிற? பஞ்சரு, நீ எனக்கு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண. சரி, நீ உண்மையிலேயே பணக்காரனா இருந்தா ஒரு 100 ரூபாய் கொடு. இருக்காது, போய் சொல்றேன். 500 ரூபா வச்சுக்க. 100 ரூபாய் கேட்ட 500 ரூபாய் கொடுத்துருக்க. அப்ப 500 ரூபாய் கேட்டிருந்தா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல வேளை 100 ரூபாய் கேட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 500 ரூபாய் கொடுத்துருக்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க பங்களால நான் வெளிநாடு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இதுக்குள்ள அந்த மேனேஜர் கம்யூனிட்டி என்ன மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணிட்டாயா? ஆளை காட்டு, சைக்கிள் செயின்ல ஊடு கட்டிடுறேன். நாம பதட்டமே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு வேலைக்காரங்க இருக்கான், அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தவொன்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி, அது வரைக்கும் நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு. நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போறேன். பஞ்சர் ஓட்டு வாய்க்கு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல? என்ன ஆலியா நீ? ஓ, அங்கதான் சொல்லவே கூடாதா? தான் வாய் கொழுப்பு. திருப்பதி சென்ற பஸ் பள்ளத்தில் உருண்டது. ஐயோ, பள்ளத்தில் உருண்டவர்கள் விவரம் 36 பேர். அதென்ன 36? 36 பேர் பெரியவர்கள், 5 வயது சிறுவன். ஓஹோ, ஆக மொத்தம் 36. இறந்தவர்கள் விவரம்: ராமசாமி, வஜ்ரவேலு, முனுசாமி, ரத்னம். நம்ம லாண்ட்ரி. லாண்ட்ரி, நீ போயிட்டியா? என்ன ஆச்சியா?
நம்ம லாண்டரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ரத்னம் திருப்பதி போனான்ல, க்ளோஸ். ரத்னம், நீ மலை மேல ஏறும்போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியலையே. ஐயோ, நான் 60 ரூபாய கொடுத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னானே. என்னங்க அந்த லட்டு இருக்கா நொறுங்கி போயிடுச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன டிவியா பார்த்து சொல்றதுக்கு? ரத்னம், மொட்டை அடிக்க போனியடா, லட்டோட போயிட்டியே, மொத்தம் 100 ரூபாய் நஷ்டம். 100 ரூபாயா? ஆமா, நீ 60 ரூபாய், நான் 40 ரூபாய். 40 ரூபாய் நீ வேற கொடுத்தியா? வாங்கிட்டு வந்தானே அந்த லட்டை மேல் விலைக்கு விக்கலாம்னு பார்த்தனே, மேலேயே போயிட்டானே. ரத்னம், நீ எங்கடா இருக்கறாய்? அடியே அடியே, புருஷன் செத்து போனது கூட தெரியாம பொட்டை வச்சுக்கின்னு பூவை வச்சுக்கின்னு வாச கூட்டின்னு இருக்கற. முண்டோ முண்டோ, 10 நாள் கழிச்சு லடி பொட்டையும் பூவையும் எடுப்பாங்க. ஏன் புருஷன் செத்து போனதை நான் நேத்தே பேப்பர்ல பாத்துக்கினேனே. அடியே அடி பாவி, ஊர் உலகத்துக்காவது கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுவேண்டி. எனக்கு தெரியாதேடி. ஏன் புருஷன் மட்டும் சாவட்டும், நான் எப்படி ஒப்பாரி வச்சு பாடுறேன்னு பாரு. நீங்க பெடல் மிதிக்கிறது எப்படியா, டியூப கிழிச்சு பஞ்சர் ஓடுறது எப்படியா, அந்த பஞ்சர் ஓடுற அழக நான் பாத்துக்கிட்டே இருப்பேனே. நிறுத்தடி, இன்னாடிதே அடி சண்டாளி. உன் புருஷன் கூட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசியிருந்தீனா அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பான். உன் புருஷனுக்கு வாந்தி பேதி வந்து வாரிக்கின்னு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? அம்மா அம்மா, உங்க சண்டையில என் ஆயுச ஏமா குறைக்கிறீங்க? உன் பொஞ்சாதிக்கு இருக்கிற வாய்க்கு என்ன பண்ணணுங்கிற? இன்னும் 15 நாள்ல கிழிஞ்சிருங்கிறியா? ஆனா அது இல்ல, நீ சைக்கிளுக்கு காத்து அடிக்கும் போது டம்மால வெடிக்க போகுது. அது நீ சைக்கிள் டியூப் நினைப்ப, அதான் இல்ல, அது உன் நெஞ்சு. இன்னையில இருந்து காத்தடிக்க மாட்டானே, வெறும் பஞ்சர் தான் இல்லடா கண்ணா? ஆமா. பாபு முதலாளி, உங்க நிலைமை இப்படி ஆகல. ஏன் லெட்டர் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்காம நான் வருவனா? ஐயோ, கோடீஸ்வரர் விட்டு புள்ள, நீங்க கை முறுக்கு கமர்கிட்டு விக்கலாமா? சத்தம் போடாதியா, வள்ளி காதுல விழ போகுது. கோடீஸ்வரர் விட்டு புள்ள இப்படி கை முறுக்கும் கமர்கிட்டு விக்கலாமான்னு சொல்ல வந்தேன். ஏய், சீ. நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரு இப்படி மாறி போயிட்டாருன்னு. அப்புறம் உங்க லெட்டர் வந்த தான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு. அதை விடியா, முதல்ல அந்த மேனேஜர் கிரிய பழி வாங்கணும். ஐயோ முதலாளி, அவனுங்க பங்களா நிறைய அடியாட்களை அடுக்கி வச்சிருக்கானோ. நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கு தப்பா ஆயிரும். அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்ட உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உண்டு இல்ல நாக்குறதா, அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ. அவளுக்கு வைக்கிறேன் குண்டு. பாத்து வைங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா புதன்கிழமை 11 மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க. வர்றேன். ஆமா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன், ஒரு சோடா கேடா? இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம், நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி. பொம்மை பாக்குறேன் டில்லி. டில்லியா? ஐம் சாரி பாபு, நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேன். நீ? மத்தவங்க எல்லாம் நான் வராண்டாலே குளிப்பாங்க. நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன். உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அடே, வந்துருச்சா? ஏம்பா, எங்கயாவது லீக் ஆகுமா? நீ லீக் பண்ணாம இருந்தா சரி. சிலிண்டர் அம்மாவுக்கு. என்ன அது சிலிண்டரோட மேல போயிட்டு இருக்கு? அப்ப இவர்கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ, எதுவா இருந்தாலும் பின்கட்டு வழியா தான் போகணும்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. அது இல்லைங்க, நம்ம சின்னமா இல்ல சின்னமா. யாரு? அருணாவா? ஆமாங்க, அவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அத்தானுக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கணும், ஒரு சிலிண்டர் கொண்டாந்து மேல வைனாங்க. அதான் கொண்டு போறேன். பூஸ்ட் பூஸ்ட். அதான் பூஸ்ட் அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சா? பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கவனிக்கிறேன். வா போலாம். நீ வாப்பா. பார்ட்டி பூஸ்ட் வைக்கிறேன் வெயிட். முதலாளி, நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பூஸ்ட் கலக்க சொல்றியா? நீங்க எதையும் கலக்க வேண்டாம். அந்த டூப்ளிகேட் பையில இங்க அனுப்புறேன். நீங்க 2 பேரும் நல்லா மோதிக்கிங்க. அனுப்பு. மவனே, இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். யாரோ காக்கினாடா நாயிடுவான், பாக்கணுமா? இப்ப பார்த்தா நல்லா இருக்காதியா, குளிச்சுனுக்குது. அட, உங்களை பாக்கணுமா? எனக்கு காக்கி நாடாவே தெரியாது, இதுல எங்க இந்த நாயுடு? இந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. உங்களை தான் பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னதான் பார்க்கணுமா? ஆ. அது யாரு இது ஒத்த கால் நாயுடு? அநியாயமாக்குது. என்ன மாதிரியா இருக்கிற? நானும் அதே தான் கேக்குறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் என்ன புச்சா வச்சுக்கிறாங்க? பாபு தான். எடா கைய, மூஞ்ச பாரு, திருட்டு கலை. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே மூஞ்சிதான். ஏய்,
நீ பிறந்து வளர்ந்ததுலாம் எங்க? இந்த பாரு நம்ம இந்த கிராஸ் கல்லி கேக்குற எல்லாம் வச்சுக்காத. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம மேனேஜர்கிட்ட கேளு. என்னடா மேனேஜரை கேக்குறது? ஜாவா பேட்டா குட்டா முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கும். யோ நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே, ஆனா நீ பேசுறதா என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டிக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் நீ என்ன மாதிரியே இருக்கிற. ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல? அவனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும், இடிச்சேன் எலும்பெல்லாம் நொறுங்கிடும். யோ எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நான் ஏன் வேஷம் போடணும்? நான் தானே ஒரிஜினல் பாபு. யாரு நீ? என் ஒரிஜினல் 46 கம்பெனிக்கு முதலாளி பாபு. அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன். அசிங்கம் அதெல்லாம் எவையா பாப்பான்? நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா. அத கூட்டு வந்து யாரு பாபுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான். எப்படி கேட்டா வழிக்கு? என்ன அடிச்சுட்டு போயிட்டு கிட போறான்? சும்மா ஒரு தட்டு தட்டுனேன். நீங்க என்ன பண்றீங்க? இவன் ட்ரெஸ் கழட்டி நீங்க போட்டுக்கோங்க, உங்க ட்ரெஸ் கழட்டி இவனுக்கு போட்டுருங்க. போட்டுக்கிட்டா மேனேஜர் ஏற்பாடு பண்ண பாபு இனிமே நீங்க தான். இவன் என்ன பண்ண போற? இவனை எங்கேயாவது தெருக்கோடுல தூக்கி எறிஞ்சிடுறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா? வரமாட்டான். அப்படியே மீறி வந்தான்னு வச்சுக்குங்க, உண்மையான பாபு தான் வந்துட்டான்னு நினைச்சு இவாளுகளே இவனை அடிச்சு கொன்னுடுவாளுவோ. தன்வினை தன்னை சுடும். நம்மள சுட்டு போதியா? இவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இனிமேதான் நீங்க உஷாரா இருக்கணும். இவனை மாதிரியே நீங்க நடிச்சாதான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. முதல்ல இவன் கழட்டியா? ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்கேயா போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா? குளிக்கிறியா டியர்? சாரி டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ஒருவேளை இவன அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற? வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்ப. மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார் இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இது குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். ஏய், நான் போற இடத்துக்குலாம் நீ வர்ற கொன்னுவேன் உன்னை. ஏய், நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? ஏய், நான் குடிச்சா நீயும் குடிக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? நான் பாட்டில போட்டு உடைச்சிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம்? யார் நீ? நிழல்கள் ரவியா? அவன் சிகப்பா இருப்பானே, இது கருப்பு ரவி போல இருக்கு. ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது. சலங்கு சத்தம், வெள்ள சேலை, ஆவியா? ஹிந்தி பாட்டு வேற பாடுது. ஒருவேளை வடநாட்டுல இருந்தே நடந்து வருதா? ஆவியா? இருக்காது. மன பிராந்தி. இனிய நண்பா, என்னது? நம்ம லாண்டரி கடை ரத்தனம் குரல் மாதிரியே இருக்கு. நானேதான் நண்பா. லாண்டரி ஆவி, லாண்டரி கடை ஆவி. நண்பா, நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்தனம். ஆவி, நீதான் பஸ்ல உருண்டு கருகி செத்துட்டிய பாவி. ஏண்டாய உயிரை வாங்குற? நோவா, இங்கிலீஷ் வேற பேசுறான். ஆவியானவனு இங்கிலீஷ் படிக்கிட்டானா? ஒருவேளை சாகும் போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா? என்ன? நான் வந்துட்டேன். நான் சாகல சிநேகிதா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்கு கால் இல்ல, நீ ஆவிதான். என் காலைப்பா. ஒரு கால் தானே இருக்கு, நீ பாதி ஆவி. இந்த காலைப்பா. இப்போ ஒரு கால் தானே இருக்கு. சரி, ரெண்டையும் பாத்துக்க. ஐ, ஆவி மனுஷனாயிருச்சு சிநேகிதா. தோழா. நான் பஸ்ல ஏறி உக்காந்தேன்.
என்ன ஆச்சு தெரியுமா? பஸ் புறப்பட்டுச்சா? என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? பஸ் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. ஒண்ணுக்கு போலான்னு இறங்குனா நீயா டிரைவரா? நான் தான். ஆஹா. 2வது பட்டண கழட்டுறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. 5 மைல் தூரம் போய் அந்த பஸ் உருண்டு பள்ளத்துல விழுந்து பஸ்ல இருக்கவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. பஸ்ல என் பொட்டி இருந்ததால அந்த பொட்டில இருக்கிற விலாசத்தை பார்த்து நானும் செத்து போயிட்டேன்னு என்ன செத்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அட பாவி, நீ உயிரோட இருக்கேன்னு ஒரு தந்தி கொடுக்க வேண்டியதானே? தண்டி கொடுக்கலான்னு போஸ்ட் ஆபீஸ் போனேன். பின்னாடியே ஒரு எறும்பு வந்து முட்டிச்சு. போஸ்ட் ஆபீஸியா? என்ன எவன் உன்னை துரத்திக்கிட்டே இருந்திருக்கான், நீ பொழைச்சுக்கிட்ட. சினேகிதா, நான் இல்லாத போது என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தா? உன் பொண்டாட்டிகிட்ட நான் இருந்தேன். சினேகிதா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். சினேகிதா, நான் உடனடியா என் பொண்டாட்டிய பார்க்கணும். நீ ஆவியாவே நடி. அப்பதான் என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் பயமுறுத்தி அவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். ஏன் தங்கச்சி, நம்ம ஊரு டென்ட் கொட்டால பார்ட்டி சொல்ல தட்டாத படம் போட்டுருக்காங்களாம். போலாமா? போலாம். புருஷன் போன கையோட சினிமாவுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என் தங்கச்சிய பத்தி எவ்வளவு பேசினா வாய கிழிச்சுடுவேன். என்ன ஆச்சரியம், எப்ப நீங்க 2 பேரும் ஒத்துமையானீங்க? இவ தலைய நீ வாடுற, ஓன் தலைய இவ வாருவா போல இருக்க. அக்கா 300 ரூபாய் கடன் கொடுத்துச்சுல, அப்பவே ஒத்துமையாயிட்டோம். கடல்லே ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? பெரிய சாக்லேட். வாயா. என்ன மன்றம் ரொம்ப அமைதியா இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. யோ, நீயா? நீ இன்னும் சாகவே இல்லையா? அப்ப சாகணும்னு எதிர்பார்த்தியா? அம்மா, நான் செத்த உடனே ரொம்ப அழுதியா? நீ செத்ததுக்காக ஒண்ணு அழுவல, அலங்காரம் பண்ணிக்க முடியலன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடாடாடாடா, இவளல்லவோ மனைவி. எம்எல்ஏ துப்பிக்கிறேன். என் மேல துப்புனா குத்துவேன். தங்கச்சி, நடந்தத மறந்துக்கின்னு மச்சான பார்த்து சிரியா. இது போதும் 1 வருஷத்துக்கு. அது சரி, 40 ரூபா கொடுத்தா லட்டு வாங்க. லட்டு எங்க? லட்டா? எது? நீ சொல்றத பார்த்தா திருப்பதியில லட்டே செய்யலையா? எப்ப 40 ரூபா கொடுத்த? டேய், ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு, இல்ல வாயிலே குத்துவேன், உள்ள போயிரும். துட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், சைக்கிள் செயினால அடிப்பேன். நான் இஸ்திரி பட்டு வச்சு தேய்ச்சிடுவேன். நாம ஒத்துமையாயிட்ட இதுங்க அடிச்சுக்குதியா? டேய், 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 டேய். டேய். லாண்டரி ஜெயிக்குது, ஏய். சைக்கிள் ஜெயிக்குது, ஏய், வா, லாண்டரி முதல்ல ஜெயிக்குது, இருக்காத. அது ஜெயிக்குது.